அதனால நிறைய பேருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ, ஈக்விட்டினாலே அன்பிரடிக்டபிள், நான் வந்து எடுத்துட்டோமா போட்ட பணத்தை அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இன்வெஸ்டர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் கம்பேர்ட் டு ஃபிக்ஸட் டெபாசிட் பாத்தீங்கன்னா இன்னமும் நமக்கு சிங்கிள் டிஜிட் தான். அந்த ஜிடிபி டு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ப்பாங்க, ஏயுஎம்னு ஒரு ரேஷியோ பார்ப்பாங்க. அதாவது இந்தியன் ஜிடிபியில நம்ம குரோத்துக்கான எல்லா விதமான முயற்சிகளும் இந்தியன் கவர்மெண்ட் பண்ணும்போது இன்னொன்று முக்கியமான பாயிண்ட்ஸ், அண்ட் நம்மளது வந்து ஓரளவுக்கு சைனீஸ் மார்க்கெட் மாதிரி ஒரு க்ளோஸ்ட் எக்கனாமி கிடையாது, ஓப்பன் எக்கனாமி. வெளிநாட்டு கம்பெனிஸ் வரலாம், யார் வேணா. பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் கம்பேர் பண்ணும்போது பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து இப்போ அட்ராக்டிவா இருக்கு. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கண்டிஷனே வேற மாதிரி இருந்தது. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேசன் திரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். மார்க்கெட் வந்து லாஸ்ட் 1.5 மாசமா பாத்தீங்கன்னா பர்டிகுலரா வந்து நெகட்டிவா இருக்கு, ரொம்பவே நெகட்டிவ். லாஸ்ட் 1.5-2 வருஷமா வந்து இன்னும் கீழே தான் இருந்தது. கடந்த 1.5 மாசம் கம்பேர் பண்ணும்போது இன்னுமே வந்து ஒரு 10% எக்ஸ்ட்ரா விழுந்துச்சுன்னு சொல்லலாம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த பி ஸ்டாக்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால மறுபடியும் வந்து கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்கு. சரி, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம போட்ட முதலீடு என்ன ஆகுறது? நெகட்டிவாவே இருக்குமா? கடந்த 2-3 வருஷமா போட்டவங்களுக்கு சில பேருக்கு நெகட்டிவா இருக்கு, சில பேருக்கு எஃப்டியோட ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? இந்தியன் மார்க்கெட் வந்து ஜப்பான் மார்க்கெட் மாதிரி, சைனா மார்க்கெட் மாதிரி ஒரு 10-15 வருஷம் 20 வருஷம் ரிட்டர்ன்ஸே இல்லாம இருந்தா என்ன ஆகும்? இது வந்து நிறைய பேருக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிற கொஸ்டின். அண்ட் நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல பாத்தீங்கன்னா இதை பத்தி பேசினாங்க. அதனால நிறைய பேருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ, ஈக்விட்டினாலே அன்பிரடிக்டபிள், நான் வந்து எடுத்துட்டோமா போட்ட பணத்தை அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. சோ இதுக்கான பாயிண்ட்ஸை வந்து நான் 1 by 1 வந்து நான் சொல்றேன். அதுலயே உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்தியன் மார்க்கெட் ஜப்பானோ சைனா மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்றது. ரொம்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இந்த 90s 2000 அந்த 2008 கிரைசிஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து பணத்தை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஏறிக்கிட்டே இருக்கும்போது வேல்யூவேஷன் அதிகமானா இதுக்கு மேல வந்து பணம் போட்டா ரிட்டர்ன்ஸ் அந்த அளவுக்கு கிடைக்காதுன்னும் போது என்ன பண்ணுவாங்க, ஒரே டைம்ல போட்ட பணம் எல்லாத்தையும் எடுப்பாங்க. அப்போ வந்து மார்க்கெட் சல்லுன்னு விழும். சோ இது பாத்தீங்கன்னா எஃப்ஐஏ பிளே பண்றதுனால இந்தியன் மார்க்கெட் வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் கடந்த 10 வருஷத்துல, அதுவும் கடந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், பர்டிகுலரா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் இபிஎஃப், இந்த மாதிரி பலதரப்பட்ட இடத்துல இருந்து உள்ள பணம் வர ஆரம்பிச்சு. இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் பாப்புலர் ஆச்சு, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் பாப்புலர் ஆச்சு. இது எல்லாம் பணம் உள்ள வர என்ன ஆச்சு, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் என்னதான் பணம் எடுத்தாலும் அதுக்கு ஈக்குவலா அதுக்கு விட அதிகமாவே பணம் போட்டதுனால மார்க்கெட் இந்த நிலைமையில இருக்கு. இதனால இது என்னன்னா, இது இந்தியாக்கே ஒரு புது சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன்ல இது வந்து குறையுமான்னு பாத்தீங்கன்னா இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி பீக்கே ஆகல. அதாவது இப்பதான் வந்து குழந்தை பருவத்தில் இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் டீனேஜ் ஆகி மெச்சூர் ஆகி அந்த பர்சன்டேஜ், அதாவது குளோபலா பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டோட கம்பேர் பண்றோம், பிரேசில் சைனீஸ் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது இன்வெஸ்டர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் கம்பேர் டு ஃபிக்ஸட் டெபாசிட் பாத்தீங்கன்னா இன்னமும் நமக்கு சிங்கிள் டிஜிட் தான். அந்த ஜிடிபி டு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ப்பாங்க, ஏயுஎம்னு ஒரு ரேஷியோ பார்ப்பாங்க. அதாவது இந்தியன் ஜிடிபியில எவ்வளவு ஏயுஎம் உள்ள வந்திருக்கு அப்படின்றது. அது பாத்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து 118%, 100%க்கு மேல. யூஎஸ் ஜிடிபியே கிட்டத்தட்ட $30 trillion. அவங்க போட்டிருக்க முதலீடு அதை விட ஜாஸ்தியா $35 trillion அப்படின்னா எவ்வளவு இருக்கு பாருங்க. இந்தியால இன்னும் $1 trillion டச் பண்ண போகுதுன்னு பேசிட்டு இருக்கோம். அது இல்லாம இந்தியன் எக்கனாமி வந்து $4 trillion ஆயிடுச்சு. இது வந்து அடுத்த 10 years வச்சுப்போமே $10 trillion. அப்போ அந்த கேப் வந்து வைடன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ இன்னும் உள்ள பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, உள்ள பணம் வரும் அப்படின்றது தான் உண்மை. சோ இந்த சிச்சுவேஷன் படி பார்த்தாலே உள்ள பணம் வந்துகிட்டே இருக்கு, உள்ள பணம் வரும் அப்படின்றது தெரியுது. சோ இது நம்பர் 1 பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா சைனாவா இருக்கட்டும், அப்புறமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ்டு, கமோடிட்டி டிராப்ல இருந்தது, அப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரைசிஸ், ரியல் எஸ்டேட் கிரைசிஸ்லாம் வந்துச்சு ஒண்ணு மேல ஒண்ணு. இன்னொன்னு 30-40 வருஷமா வளர்ச்சி ஓவர் வளர்ச்சி ஆயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்லோ டவுன் இருக்கும். அந்த ஸ்லோ டவுன்ல தான் அவங்களோட மார்க்கெட் வந்து லாஸ்ட் 10-15 இயர்ஸ் அப்படியே நின்னுருச்சுன்னு சொல்லலாம். ஜப்பான் மார்க்கெட்டும் பாத்தீங்கன்னா 1980s பீக் அவுட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 30 வருஷம் ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு அப்படின்றது டெட் எக்கனாமி. ஏன்னா பாப்புலேஷன் இல்ல, பாப்புலேஷன் குரோத் வந்து குறைஞ்சு போச்சு. அது இல்லாம ஓவர் வளர்ச்சிக்கு அப்புறமா வந்து டீஃப்ளேட்டட் எல்லாமே இருக்கு. இதுக்கப்புறம் வளர்ச்சியே இல்லை, டீஃப்ளேஷன், வளர்ச்சி குறையுது. பிக்ஸட் டெபாசிட் ரேட்ஸ் வந்து நெகட்டிவா போயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாமே ஓவர் வளர்ச்சிக்கு அப்புறம் நடந்தது. கொரியன் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ்ட் ஆன் செமிகண்டக்டர், அப்புறம் மேனுஃபேக்சரிங், அந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் மட்டும். தாய்வான் மார்க்கெட்டும் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் மார்க்கெட், செமிகண்டக்டர் மட்டும் ஃபோக்கஸ் ஆகி இருக்கிற இண்டஸ்ட்ரி, இருக்கிற எக்கனாமின்னு சொல்லலாம். பட் ஆனா இந்தியன் மார்க்கெட் பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. ஃபார்மா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3rd largest மேனுஃபேக்சரர் ஆஃப் ஜெனரிக் மெடிசன்ஸ். அதே மாதிரி
ஆட்டோமொபைல் எடுத்துட்டீங்கன்னா டாப் 5ல இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே இந்தியால இருக்கு. ஐடி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐடி சர்வீஸ் ஹப் ஃபார் த ஹோல் வேர்ல்டுன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் இந்தியால இருந்து எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில வந்து இப்போ செல்போன் வந்து இன்னும் அதிகரிச்சிருக்கு லாஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ்ல அப்படின்றது. ஸோ எல்லா விதமான துறைகளும் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் தாண்டி ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து இந்தியாவில் அதிகம். யூஎஸ் வளர்ச்சி அடையும் போது இருந்த நம்பர், சைனா வளர்ச்சி அடையும் போது இருந்த நம்பர், அதே யூத் பாப்புலேஷன் வந்து இப்போ இந்தியா வளர்ச்சி அடையும் போது இருக்கு. ஸோ அதனால இந்த $3 to $4 trillion நம்ம growthக்கான எல்லா விதமான முயற்சிகளும் இந்தியன் கவர்மெண்ட் பண்ணும்போது இன்னொன்னு முக்கியமான பாயிண்ட், ஸ்டேபிளான சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வளர்ச்சின்றது சாத்தியம். அதனால இந்த பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு துறை சார்ந்து இந்தியா இல்ல, பல துறைகள்ல இருக்காங்க. அந்த பல துறைகள்ல இருக்கும்போது வளர்ச்சி பல துறையை நம்பி இருக்கு. அண்ட் உலக முதலீட்டாளர்கள், உலக மேனுபேக்சரிங் கம்பெனிஸ் எதுவா இருந்தாலும் இந்தியால சேல் பண்றதுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் காரணங்களால இந்தியா வந்து அந்த டெட் எக்கனாமி இல்ல அந்த மாதிரி வந்து ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறையும். அண்ட் முக்கியமான நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 1.5 வருஷத்துல அடிக்கடியான டாக்ஸ் வந்து இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப் வேல்யூவேஷன் அதிகமாயிருச்சு, இங்க இருந்து எப்படி போகும், அண்ட் கம்பெனிஸ்லாம் வந்து இதுக்கப்புறம் மேல போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, வேல்யூவேஷன் ரொம்ப அதிகம், கேட்ச் அப் பண்றதுக்கு ஏர்னிங்ஸ் வந்து பிக்கப் ஆகணும், இந்த மாதிரி டாக்ஸும் போயிட்டே இருந்தது. பட் இப்போ பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப்போட வேல்யூவேஷன் நம்பர் பி லெவல்ஸ் சொல்லுவோம், அது 29, இது லாஸ்ட் 5 years ஆவரேஜ்ல இருக்கு அப்படின்றது தெரியுது. பட் இதுவே நிப்டி பி பாத்தீங்கன்னா 21 லெவல்ல இருக்கு. இப்போ 78,000 பாயிண்ட், நான் பேசுறது வந்து 16ஆம் தேதி ஏப்ரல். பட் இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 73, 72, 71 வரைக்கும் போச்சு. அப்பெல்லாம் வந்து 19 கீழெல்லாம் இருந்துச்சு. ஸோ அங்க இருந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. சரி, இது வந்து 21 போயிருச்சு, ஓவர் வேல்யூவேஷனா லாஸ்ட் 10 years ஆவரேஜ் அந்த 2021ல தான் 10 years 5 years ஆவரேஜ் இந்தியன் நிப்டியோட பி, அதாவது டாப் 50 கம்பெனிஸோட பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ லெவல்ஸ் அப்படி பார்த்தா ஆவரேஜ் ஸ்மால் கேப் வந்து 29 இருக்குன்னா யூசுவலா லார்ஜ் கேப்போட ஸ்மால் கேப் வேல்யூவேஷன் அதிகம். லாஸ்ட் 5 years வேல்யூவேஷன் ஆஃப் ஸ்மால் கேப் வந்து 29, இப்போ வந்து அந்த லெவல்ல இருக்கு. மிட் கேப் வந்து லிட்டில் ஓவர் வேல்யூ 36ல இருக்கு, அது வந்து கொஞ்சம் அதிகமான ஓவர் வேல்யூவேஷன்ல தான் இருக்குன்னு தெரியுது. பட் என்ன பாசிட்டிவான விஷயம்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப்பா இருக்கட்டும், லார்ஜ் கேப்பா இருக்கட்டும், கம்பெனிஸோட வளர்ச்சி பாட்டம் அவுட் ஆயிட்டு இங்க இருந்து மேல போறதுக்கான வாய்ப்புகள் தான் எல்லாத்துக்குமே அதிகமா இருக்குன்னு தெரியுது. இந்தியன் கவர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட் கட்டு, அப்புறமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ், அப்புறம் என்னென்னலாம் பண்ண முடியுமோ ஏர்லைன் கனெக்டிவிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வாட்டர்வேஸ் கனெக்டிவிட்டி, இந்த மாதிரி என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ், புது கேபெக்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள். ஸோ இந்த விஷயங்கள் பணம் உள்ள வருது, கம்பெனி வளருது அப்படின்றதுனாலே வேல்யூவேஷன் ஏறும். அண்ட் நம்மளது வந்து ஓரளவுக்கு சைனீஸ் மார்க்கெட் மாதிரி ஒரு க்ளோஸ்ட் எக்கனாமி கிடையாது, ஓப்பன் எக்கனாமி. வெளிநாட்டு கம்பெனிஸ் வரலாம், யார் வேணா இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். அப்படின்னும் போது இந்தியன் growth ஸ்டோரியை வந்து ஸ்டாப்பே பண்ண முடியாது அப்படின்றது தான் ஒண்ணு. ஸோ வேல்யூவேஷன் வைஸ் இப்போதைக்கு ஃபார் பெட்டர். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லெவலுக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ தாராளமா முதலீடு பண்ணக்கூடிய லெவல்ல இருக்கு. சரி, எந்த செக்டார்ல நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் அடுத்த கொஞ்சம் காலத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஒன்னு எஃப்எம்சிஜி, இன்ஃபிளேஷன் அதிகரிச்சுன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாம் பாதிக்கப்படும். எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கவங்களுக்கு, பெயிண்ட் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல், இது எல்லாமே வந்து ரா மெட்டீரியல் பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில், அதுல இருந்து வர டெரிவேட்டிவ்ஸ், அதாவது விலை வந்து பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால அது வந்து ஒரு நிலையற்ற தன்மை. ஸோ வந்து காஸ்ட் வந்து கண்டிப்பா அடி வாங்கும், ஸோ மார்ஜின்ஸ் அடி வாங்கும். ஸோ இதுல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அண்ட் ஐடி வந்து ஆல்ரெடி பீட் அண்ட் டவுன் செக்டார். அது இல்லாம இப்போ வந்து வார் சிச்சுவேஷன், ஏஐ த்ரெட், இது மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் போயிட்டு இருக்கிறதுனால பட் வேல்யூவேஷன் ரொம்ப அட்ராக்டிவா மாறிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா மட்டும் நீங்க வந்து பை பண்ணலாம், இல்லைன்னா அது வந்து ஒரு நெகட்டிவான செக்டார் தான் சொல்லணும் இப்போதைக்கு ஃபார் டைம் பீங். பாசிட்டிவான செக்டார்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஆயில் அப்ஸ்ட்ரீம், ஆயில் பிரைஸ் அதிகமாகிறதுனால மார்ஜின் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆயில் செக்டார்ல இருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஸோ ஆயில் மாதிரி பிஎஸ்யூ பேங்க்ஸ் எதுக்குன்னா ஆல்ரெடி ப்ராஃபிட்டபிலிட்டி, என்பிஏ நம்பர்ஸ் லோவா எல்லாமே இருக்கு. ஸோ பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் கம்பேர் பண்ணும்போது பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து இப்போ அட்ராக்டிவா இருக்கு. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கண்டிஷனே வேற மாதிரி இருந்தது. இப்போ பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து அட்ராக்டிவா இருக்கு அப்படின்றத கண்டிப்பா பார்க்கலாம். அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குலாம் வந்து பாசிட்டிவான ப்ராஜெக்ட் புஷ் இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து இப்ப இருக்கிற போர் சிச்சுவேஷனை கம்பேர் பண்ணும்போது நம்ம சொல்றது. ஸோ இந்த கண்டிஷன் மாறிச்சு அப்படின்னா ஓவராலா வந்து அடுத்த 2 to 3 months, அதாவது முடிஞ்சு இப்போ பீஸ் ஸ்டாக் பேச போறத மறுபடியும் செகண்ட் டைம் யூஎஸ் பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு. ஈரானும் யூஎஸும் வந்து ஒரு டீலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அடுத்த 3 மாசத்துல இந்தியன் கம்பெனிஸ் ஏர்னிங்ஸ் பிக்கப் ஆகுதுன்னும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல லெவல்ஸ்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவா இருங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பணத்தை உள்ள போட்டிருக்கீங்க அப்படின்னா வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா கம்பெனியோட வேல்யூவேஷன் மாறி இருக்கு, மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்கு அப்படின்னா தான் நீங்க வந்து கவலைப்படணும். மற்றபடி கம்பெனில ஃபண்டமெண்டல்ஸ் எதுவுமே பாதிக்கல, எல்லாமே சேம் அப்படின்னா இப்ப இருக்கிற வார் சிச்சுவேஷன் மட்டும்தான், இந்த போர் பிரச்சனைனால மட்டும்தான் மார்க்கெட்
குறைஞ்சிருக்கு. ஏற்ற இறக்கங்கள் இருக்கு. அதனால ஏற்படக்கூடிய இன்ஃபிளேஷனோ ரேட் கட்ஸோ இது எல்லாமே வந்து அந்த கம்பெனிஸ் பாதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க ஸ்டாக் பிரைஸும் பிளக்சுவேட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஸ்டாக்கை வந்து நீங்க விற்கலாமா, வச்சிருக்கலாமா, அக்யூமுலேட் பண்ணலாமா அப்படின்றத யோசிக்கலாம். நியூ இன்வெஸ்டர்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ண பாருங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரலாம். டிராஸ்டிக்கா மாத்திரன்ற முடிவை கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது பண்ணணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.